வணக்கம் நண்பர்களே, ரஞ்சனி அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பாரம்பரியமான பச்சைப்பயிறு சுசியம் இதுதாங்க நான் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சு நான் 2 கப்பு பச்சைப்பயிறு சேர்க்குறேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1.5 டம்ளரில் நான் தண்ணி சேர்க்குறேங்க. இது நல்லா வேக வைக்கக்கூடாதுங்க, குழைய விடாமல் பார்த்துக்கங்க. ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டோங்க. இப்போ ஒரு கப்பு மைதா எடுத்துக்கிட்டேன், 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளார், 1/4 டீஸ்பூன் சால்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 90% நல்லா குக்காக இருக்குங்க. இது போல் குழைய விடாமல் பாயில் பண்ணி எடுக்க வேண்டியதாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் அந்த பாயில் பண்ண பச்சைப்பயிரை சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு 1 கப்பு அளவு நான் வெல்லம் சேர்க்குறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி, 1 கப்பு துருவன தேங்காய் சேர்க்குறேங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்துக்கு கொண்டு வரணுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி பிடிக்குங்க? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் உருண்டை பிடிச்சி நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் பொரிக்கிற அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்து நம்ம நல்லா ஹீட் பண்ண போகிறோங்க. ஹீட் பண்ண பிறகு நம்ம மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மைதா மாவு, அதில் இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறோங்க. இது பாரம்பரியமான ஸ்வீட்டுங்க. இது அப்படியே ஆயிலில் சேர்த்து நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தாங்க. நல்ல சுவையான பச்சைப்பயிறு சுசியம் இல்லை சுழியம் சொல்லுவோம், ரெடி ஆகிடுங்க. இந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த சைடு 1 நிமிஷம் திருப்பி விட்டோம்னா போதும். இது சீக்கிரமாக செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க. நல்ல சத்தான டிஷ்ஷு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. எடுத்துட வேண்டியது தான். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சுட சுட சாப்பிட வேண்டியது தாங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.